Hello, welcome to Preganya Sri Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Veggie Fritters. வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய டிஷ் தான் இது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடம் பிடிக்கிற குழந்தைங்க, அதாவது வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். Preganya Sri Kitchen. ஸோ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப் கேரட், 1/4 கப் பொட்டேட்டோ, 1/4 கப் cabbage. இது எல்லாமே திருவுனது. ஸோ இது எல்லாமே ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த 3 வகையான வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், அது கூட 1 ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அதாவது மைதா மாவு. சரிங்களா? கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாய் தூளாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. ஸோ தட் அது வந்து நல்லா ஊறி இருக்கும். ஒரு பேனில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஸோ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ அது 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், எந்த சைஸில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வடை மாதிரி தட்டி போடலாம், இல்லை போண்டா மாதிரி போடலாம், இல்லை பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்போ சைஸ்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு கடாயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது நம்ம இது எண்ணெயில் பொரிச்சிட்டே இருக்கட்டும். இந்த மீன் வயல் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற வெஜிடபிள்ஸ் ஒழுங்காக சேரலை, இல்லை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இல்லை அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் அவங்க பிடிக்கலைன்னு சொல்கிறாங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. திருவி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன அதே மசாலாஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம பேட்டி மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டீப் ஃப்ரை வேண்டாம், இல்லை எனக்கு ஒத்துக்காதா அப்படின்றவங்க பேனில் தோசைக்கல்லில் ஜஸ்ட் ஒரு 1 or 1 ஸ்பூன் ஆயிலை விட்டு நீங்கள் பேட்டீஸ் மாதிரியும் கூட இதை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம மீன் வறுத்து எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெஜ்ஜி பேட்டீஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியணும். ஸோ பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இது ஒரு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிற டைமில், ஒரு ஜில்லுன்னு இருக்கிற கிளைமேட் டைம்லலாம் அது ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லமோ இந்த மாதிரி டைமில் நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்க கிளைமேட் டைமில் நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலான்னா படம் பார்த்துட்ருக்கும் போது கூட சாப்பிட்லாம். படம் பார்க்கும் போது இதை செஞ்சு வச்சிட்டிங்க, படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. ஸோ குழந்தைங்க அது படம் பார்த்துட்டு அழகாக சாப்பிட்டு முடிச்சிடும். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா குழந்தைங்க வேணும்னு அடம் பிடிச்சி உங்களை செய்ய சொல்லுவாங்க. ஸோ தட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்காக கருக வச்சிடாதீங்க. சரிங்களா? ஸோ மிதமான சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்மளோட வெஜ்ஜி ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக ஒரு பீஸாக எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் ஃப்ரீ கொஞ்சமாக இதுவாக இருக்கும். ஸோ நம்ம டிஷ்யூ பேப்பரில் எல்லாத்தையும் போட்டு எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சுவையான கிறிஸ்பியான வெஜ்ஜி ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் and enjoy பண்ணுங்கள். Meet you sooner with a newer recipe. Bye bye.